ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா பூண்டு அதிகமாக சேர்த்து ஒரு பூண்டு மிளகு கோழிக்கறி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூண்டு அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால அஜீரண கோளாறு உள்ளவங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இந்த பூண்டு மிளகு கறி செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இந்த லிஸ்ட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இல்லாட்டி ஒரு இரும்பு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நம்ம எண்ணெயிலே தான் செய்ய போகிறோம் அப்படின்னால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 இன்ச்சு பீஸ் பட்டை ஒன்று, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கூடவே வாசனைக்காக ஒரு மராட்டி முக்கு, 1/2 பீஸ் அளவுக்கு ஸ்டார் அனைஸ் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். லைட் கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 20 பல் அளவுக்கு உளிச்ச பூண்டை 1-2 தட்டி இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதே மாதிரி நல்லா நாட்டு பூண்டை யூஸ் பண்ணுங்கள், அதில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். பூண்டு சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு தனியாக வேக தேவையில்லை, லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ அடுத்ததாக இதில் 1/2 kg அளவுக்கு க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால சிக்கனை சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3-5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த தண்ணியே போதும் சிக்கன் வேகிறதுக்கு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் கூட்டி வச்சிட வேண்டாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு ஒரு 1/2 இன்ச்சு சைஸில் இஞ்சியை இந்த மாதிரி இடித்து இதில் சேர்த்துக்குவாங்க. இஞ்சியை அதிகம் சேர்க்கக்கூடாது, 1/2 இன்ச்சு அளவுக்கு சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம பூண்டும் அதிகம் சேர்த்துருக்கனால இஞ்சியும் அதிகமாக சேர்த்தா ரொம்ப காட்டும் அதிகமாக போயிடும். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் முழுக்க மிளகோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும், அதனால் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், நமக்கு சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கல அப்படிங்கிறனால டக்குன்னு அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 3 நிமிஷத்துலேயே இதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் ஒரு 70% வரைக்கும் நல்லாவே குக் ஆகியிருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. இதுக்கு மேலே இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது. ஓப்பன்லேயே வச்சு ஒரு 30 செகண்டுக்கு ஒருக்கா இதை கிளறி விட்டுட்டே இருங்க. அதுலேயே மீதி இருக்கிற சிக்கனும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி இடையில நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடையில நல்லா கிளறி விடுறதுலேயே பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துடும். பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. ஓப்பனில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், பூண்டு இருக்கிறதே தெரியல. நம்ம அவ்வளோ பூண்டு சேர்த்தோம், கொஞ்சம் கூட இதில் தெரியல. நல்லா சிக்கனோட பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இந்த பூண்டு மிளகு கோழிக்கறி ரொம்ப டக்குன்னு ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி வெரைட்டிஸ் கூடயும் ரசம், சாம்பார் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு இந்த ரெசிபி நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.